இவங்களை ஆசை காட்டி காட்டி மோசம் பண்ணுறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோமா, சம்பளம் வாங்கினோமா, வீட்டில் யாராவது பொறுப்பாக ஒப்படைச்சி கணக்கு வழக்கு பார்த்து நிர்வாகம் பண்ணி இவங்க உழைப்பை மட்டும் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்களுடைய குணமே தராசு. கரெக்டாக இருக்கணும். ஆமாம். அப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன் அப்படின்னா அடுத்தவனும் நீ நம்புறாள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்ல. அதனால் நிச்சயமாக சிரமம் இருக்குது. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா 2, 6, 10ன்னு எடுத்துக்கணும். ஒருத்தருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தர்றது 2, 6, 10. இந்த 2ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். 6ஆம் வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். 10ஆம் வீட்டில் கடகத்தில் பூசமாக இருக்கார். ஆனால் காலச்சக்கரத்துக்கு இந்த வீடு என்னன்னு பாருங்கள், 4, 8, 12. ஆனால் பாருங்கள், இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூலையோ அல்லது பொதுஜன தொடர்புலையோ தியாக மனப்பான்மையிலையோ இருந்தாங்கன்னா புகழ் வந்துடும். காசை தொடாமல் இருக்கிற வேலையை பார்த்தாங்கன்னா புகழ் வந்துடும். ஆனால் இன்னைக்கு இருக்க முடியுமா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா சர்வீஸ் பெரிய பெரிய நம்ம தேச தலைவரே துலா லக்னம் தான், மகாத்மா காந்தியை. அதனால் வந்து இது என்ன அப்படின்னா, அது பற்றுதலை விடணுங்கிறதுக்கு பக்குவம் வேணும். சிறு வயசில் இந்த ராகு குரு கெட்டு போயிடுச்சுன்னா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுனால தான் அழிஞ்சு போகிறாங்க. அதிபதியே சுக்கிரனா இருக்காரு, இங்கே போய் என்ன பண்ணுறதுங்கய்யா? அதில் இருக்கிற குருவாவது காப்பாற்றணும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ அங்கே விசாகம் இருக்குது, 5ஆம் வீட்டில் பூரட்டாதி இருக்குது, 9ஆம் வீட்டில் புனர்பூசம் இருக்குது. இப்போ இந்த குரு வந்து பலமாக நின்னாருன்னு வைங்க, அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக ஸ்ட்ரிக்டாக நடக்க சொல்லும். நான் வந்து இப்படி தான், நான் வந்து அப்பளுக்கு இல்லாதவன், சுத்தமானவன், என்னுடைய பிரின்சிபல் படி தான் நான் நடப்பேன்னு வில் பவரை கொடுத்துரும். அப்புறம் எந்த கிரகமும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் ஜெயித்தவங்க தான் அவங்கெல்லாம். தேசத்தலைவர் முதல் கொண்டு நிறைய பேர் துலா லக்னத்தில் அந்த காலத்தில் தியாகிகளாக இருந்திருக்காங்க. சிறப்புங்க ஐயா. இப்போ துலா லக்னம் இதுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா பல முயற்சிகள், பல போராட்டங்கள் சந்திச்சு தான் ஒரு சின்ன வெற்றியை காண முடியுது. இது தொடர் தோல்வியும் வந்து இவங்க மேக்சிமம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கே போய் வேலை செஞ்சாலும் ஒரு அகலக்காலை வச்சு நம்ம வந்து ஒரு தோல்வியை பார்த்துடணும். நிச்சயமா. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் உழைப்பு. அந்த 6ஆம் இடம் வந்து உபயராசியாக போயிடுது. அதனால் 12ஆம் இடமும் உபயராசி. இந்த 6, 12 உபயராசி அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, சர்வீஸ் மைண்டடாக போகும்போது ஒரு இடத்துல இவங்களால நிற்க முடியறதில்ல, ஒரு ஃபீல்டில் நிற்க முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்க்கையை அமைச்சிக்க முடியறதில்ல. காலச்சக்கரத்துக்கு 6, 12 தான், இவங்களுக்கும் 6, 12. அப்போ என்னன்னா சர்வீஸ் அப்படிங்கிறதே நமக்கு கடனோட ஓடும். அப்போ இவங்களுக்கு வந்து